பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். சற்று காலதாமதமாகி போனது இந்த தொடர் செய்தியை அறிவிப்பதற்கு. அதற்கு நான் வருந்துகிறேன். ஆகவே தொடர்ச்சியாக நம் யாப்பீசின் ஜெபத்தை குறித்து நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். யாப்பீசின் ஜெபம் என்பது 1 நாளாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. யாபேஸ் என்பது மனுஷனுடைய ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரித்தார், வேண்டிக் கொண்டதை கேட்டருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அவன் என்ன வேண்டிக் கொண்டான் என்பதை கடந்த நாட்களிலே நாம் சிந்தித்தோம். ஒன்று, என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி அவன் கேட்டான். 2வது, என் எல்லையை பெரிதாக்கும் என்று சொல்லி கேட்டான். 3வது, உமது கரம் என்னோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான் என்பதை நாம் கடந்த நாட்களிலே சிந்தித்தோம். இந்த நாளிலும் 4வது காரியமாக அவன் என்ன வேண்டிக் கொள்கிறான் சொன்னால், தீங்கு என்னை தூக்கப்படுத்த கூடாது என்று சொல்லி வேண்டிக் கொள்ளுகிறான். தீங்கு என்னை தூக்கப்படுத்த கூடாது. தேவனுடைய ஜனமே, ஒரு மனுஷனுக்கு தீங்கு எவ்விதமாய் வருகிறது, யாருக்கு தீங்கு வரும் என்பதை அவன் அறிந்தவனாய் இருந்ததுனால தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது என்று சொல்லி அவன் வேண்டிக் கொள்ளுகிறான். யாரும் தீங்கை எதிர்பார்க்க மாட்டார்கள், யாரும் தீங்கு வர வேண்டும் என்று சொல்லி நினைக்கவும் மாட்டார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, தீங்கை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் சற்று பார்க்கும்போது அது மிக பிரயோஜனமாயிருக்கும். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, துன்மார்க்கர் தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கர் தீங்கிலே விழுவார்கள், தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். ஆகவே நான் துன்மார்க்கனாய் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவன் அதை விரும்பித்தான் தேவனிடத்தில் கேட்கிறான், தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது என்று சொல்லி. சங்கீதம் 37:12 கூட, சங்கீதம் 37:12 நாம் வாசிக்கும் போது அங்கே அதிலே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நாம் கவனிக்க முடியும். சங்கீதம் 37:12 துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான். அப்ப துன்மார்க்கன் தீங்கிலே இடருண்டு விழுவான். 2வது, துன்மார்க்கன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைக்கிறான். ஆகவே ஆண்டவரே, நான் நீதிமானாய் இருக்க வேண்டும் என்று விரும்பி தீங்கு என்னை அணுகக்கூடாது என்று சொல்லி யாபேஸ் அங்கே ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை நாம் வாசிப்போமானால், நீதிமொழிகள் 28:14 சொல்லப்பட்டிருக்கிறது, என் இருதயத்தை கடினப்படுத்தி தீங்கிலே விழாதபடி நான் எப்போதும் உமக்கு பயந்தவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் வேண்டிக் கொண்டான் என்பதையும் நாம் பார்க்க முடியும். என் இருதயத்தை ஒரு மனுஷன் இருதயத்தை கடினப்படுத்தும் போது அவனுக்கு தீங்கு வரும். இன்றைக்கு மனிதர்கள் இருதயத்தை கடினப்படுத்துகிறார், தேவனை அறிய முடியாதபடிக்கு கடினப்படுத்துகிறார். உலகத்தின் காரியங்களிலே தங்களை முற்றிலுமாய் அர்ப்பணித்துக் கொண்டு தேவ சமூகத்திலே வர முடியாதபடி அவனுடைய இருதயம் கடினப்படுகிறது. பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் படிக்கிறோம். யாத்திராகமம் புத்தகத்துல நாம் படிக்கிறோம். இப்போ பார்வோனுடைய இருதயம் கடினமானதுனால அங்கே 10 வாதைகள் நடந்தது. முடிவு என்ன? அவனுடைய மனம் கடைசியிலே எல்லாவற்றையும் இழந்த நிலையில அவன் இஸ்ரவேல் ஜனங்களை போக விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறோம். எரேமியாவின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, இதோ மாமிசமான யாவர் மேலும் தீங்கை வரப்பண்ணுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால்
ஆண்டவரே தீங்கை வரப்பண்ணுகிறவராகவும் இருக்கிறார். ஒன்று துன்மார்க்கனுடைய தீங்கு, இரண்டாவது இருதயத்தை கடினப்படுத்துகிறதுனால் உண்டான தீங்கு. இன்னைக்கு மனுஷர்கள் இருதயத்தை கடினப்படும் போது அடுத்தது தீங்கு செய்யத்தான் நினைப்பார். ஆகவேதான் யாப்பே சொல்லுகிறான், தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது. எனக்கு ஒரு துக்கம் வறுமையானால் அது தீங்கினால் தான் வரக்கூடிய ஒன்றாயிருக்கிறது. இங்கே ஆண்டவராகிய தேவனும் அங்கே சொல்கிறார், தீங்கு உண்டாக்குகிறவர் நானே என்று சொல்லி ஏசாயா 45:7 நாம் அதை வாசிக்கிறோம். கர்த்தர் தீங்கை வர பண்ணுகிறவரும் உண்டாக்குகிறவருமாய் இருப்பதால் அவர்தான் நம்மை தீங்குக்கு விலக்கி நீங்களாக்கி ரட்சிக்க முடியும் என்பதை யாபேஸ் அறிந்தவனாயிருந்தான். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளே, தீங்கு வருவதற்கு முன்பாக நாம் இதை யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். துன்மார்க்கனால் நமக்கு தீங்கு வந்ததா? அப்படியானால் துன்மார்க்கனுக்காக நாம் தேவ சமூகத்துல இந்த துன்மார்க்கமான நிலைமை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டியதா இருக்கிறோம். துன்மார்க்கனால் வந்ததா? அப்படியானால் ஆண்டவரே, அந்த துன்மார்க்கனிடத்திலிருந்து வருகிற தீங்கை நான் அனுபவிக்காதபடிக்கு என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாம். இரண்டாவது நாம் பார்த்தோம், என் இருதயத்தை கடினப்படுத்தி தீங்கிலே விடாதபடி நான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவனாயிருக்கிறேன். என் இருதயம் கடினப்படும் போது தேவனாகிய கர்த்தரை தெய்வமாக கொள்ளாத இருதயங்கள், இயேசுவை தெய்வமாக கொள்ளாத இருதயங்கள் அடிக்கடி அது கடினப்படும். ஆகவே அந்த கடினமான சூழ்நிலைக்கு நடுவில் இருதயம் கடினப்படும் போது அது வேதனையான ஒரு நிலைமைக்குள்ளே தள்ளப்படும். ஆகவேதான் என் இருதயம் கடினப்படுத்தி நான் தீங்கிலே விழக்கூடாது, ஆகவே நான் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன் என்று சொல்லி அவர் ஜெபித்திருக்க கூடும் என்று சொல்லி நாம் இதிலிருந்து பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் படித்தோம், இதோ மாமிசமான யாவர் மேலும் தீங்கை வரப்பண்ணுகிற தெய்வம். இப்போ நல்லா கவனிங்க, நான் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லும்போது நீங்கள் அதை சுலபமாக புரிந்து கொள்வதற்காக, என்ன வேதத்தில் சகலமும் எழுதப்பட்டிருக்கிறது. யாத்திராகம புஸ்தகம் 32 9-10 வசனங்களை நாம் வாசிப்போமானால், மோசே கர்த்தரின் மனஸ்தாபத்துக்காக கெஞ்சி நிற்கிறான். காரணம் என்ன? தேவனாகிய கர்த்தர் தமது சபைக்கு ஒரு தீங்கை வரப்பண்ணும்படியான ஒரு சூழ்நிலை உண்டானது. காரணம் என்ன? அவருடைய இருதயம் கடினப்பட்டது. மனுஷனுடைய இருதயம் கடினப்பட்டு தேவனுக்கு விரோதமாய் செயல்படும் போது அங்கே அந்த சூழ்நிலை உண்டாகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு மகா பயங்கரமான கோபம் ஒழுகிறது. 32 முழுவதும் நாம் படிக்கும் போது நமக்கு நன்றாய் தெரியும். பொன் கன்றுக்குட்டியை அவர்கள் உண்டாக்கி இதுதான் நம்மை வழிநடத்தி கொண்டு வந்தது என்று சொல்லி அதற்கு ஆராதனை செய்து அங்கே தொழுது கொண்ட ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனுக்கு ஏதாவது ஒரு கோபம் வந்து இந்த தீங்கை வர வைக்கிறார். ஒரு தீங்குக்கு, அதாவது தேவனுக்கு கோபம் ஒழுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு தீங்கை அழித்து விட வேண்டும் என்று ஒரு தீங்கை கர்த்தர் நினைக்கும் போது அதற்கு முன்பாக மோசே போய் அந்த தீங்கை ஜனங்களுக்குள்ளே வர வைக்க கூடாது ஆண்டவரே என்று சொல்லி ஜனங்களுக்காக முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டது நிமித்தம் அந்த தீங்கு இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு விலகி போனது. ஆனாலும் அந்த தீங்கிலே அநேகர் அழிந்து போனார்கள், தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினதினாலே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகம புஸ்தகம் 19 வசனத்தை நாம் வாசிப்போமானால், தீங்கு என்பது தொடரக்கூடிய ஒரு வல்லமை நிறைந்த ஒன்றாயிருக்கிறது. தொடர்ந்து ஒரு தீங்கை செய்கிற மனுஷன் அந்த தீங்கிலே விழுவான். ஆகவே கர்த்தருடைய வேதம் அழகாய் சொல்லுகிறது. உபாகமம் 31:17 ஆதியாகமம் 19:19 வசனத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது, தீங்கு தொடரும் தன்மை உள்ளதா இருக்கிறது. கர்த்தருடைய கட்டளையை விட்டு விலகும் போது தீங்கு நேரிடுகிறது. உபாகமம் 31 29 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரின் கட்டளையை விட்டு விலகும் போது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே,
யாபேஸ் ஜெபித்த ஜெபத்தினுடைய ஆழங்களை நாம் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். தீங்கு தொடரக்கூடியதா இருக்கிறதுனாலே தீங்கு என்னை தொடரக்கூடாது என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். மாத்திரமல்ல, நான் கர்த்தருடைய கட்டளை விட்டு விலகும் போது எனக்கு தீங்கு நேரிடும், ஆகவே நான் உம்முடைய கட்டளையை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த எதிர்பார்ப்போடு கூட தேவ சமூகத்தில் அவன் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக தீங்கு என்னை தொடராதபடி என்னை காக்க வேண்டும் என்று சொல்கிறான். தீங்குக்கான தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன என்பதை நாம் சற்று சிந்திக்கும் போது அது நமக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். 121 சங்கீதம் 121 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஆனால் அங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 121 சங்கீதம் 7ஆம் வசனம், 121:7 சொல்லப்பட்டு, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும், நாம் இப்பொழுது ஏற்கனவே மேற்கொண்டு படித்ததான இந்த தீங்கான காரியங்களில் இருந்து நம்மை விலக்கி பாதுகாப்பதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். தீங்கை வரவிடுகிறவர் அவர்தான். ஏனென்றால் அவன் கட்டளைக்கு கீழ்ப்படியாததினாலே தீங்கை அவன் மேல் வரவிடுகிறார். ஆனால் அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். தீங்கு தொடராதபடிக்கு நம்மை விலக்கி காக்கிற தேவன் என்று சொல்லியும் அவருக்கு ஒரு நல்ல பெயர் இருக்கிறது. விலக்கி காக்கிற தேவன், விலக்கி காக்கிற தேவன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ தீங்கு நாளிலே ஆண்டவர் என்ன செய்கிறார்னா அந்த மனுஷனை ஒளித்து வைத்து பாதுகாக்கிறார் என்று சொல்லி சங்கீதம் 27:5 நாம் வாசிக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, தீங்கு நாளிலே தீங்கு வந்து விட்டது என்று சொன்னால் அந்த நாளிலே ஆண்டவர் என்ன செய்கிறார்னா ஒளித்து வைத்து பாதுகாக்கிறார், ஒளித்து வைத்துக் கொள்ளுகிறார். தீங்கு நேரிடாதபடி அவனை ஒளித்து வைத்து காக்கிறார். தீங்கு நேரிடுகிறது. ஏசபேலினாலே எலியாவுக்கு ஒரு தீங்கு வரப்போகிறது என்பதை அறிந்து அவன் ஓடிப்போய் சூறை செடியின் கீழே படுத்துக் கொண்டான். கர்த்தர் அவனை பாதுகாத்தார், கர்த்தர் அவனை பராமரித்தார். ஒரே பர்வதம் வரைக்கும் 40 நாட்கள் அவனுக்கு நடக்கும்படியான பலனை தந்தார். அப்போ தீங்கு அவனை தொடரக்கூடாது என்று சொல்லி தேவனுடைய ஒரு வாஞ்சையாயிருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, நீங்க தீங்கு தொடரும் தன்மை உள்ளதா இருக்கிறதுனால தீங்கு நம்மை தொடராதபடி காக்க வேண்டுமானால் கர்த்தருடைய கட்டளைகளை விட்டு நாம் வழி விலகி போய்விடக்கூடாது. ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வாக்கு தத்துவம், கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், விலக்கி காப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. ஆகவே தீங்கு நாளில் ஒளித்து வைத்து காக்கிற தேவன். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தீங்கு செய்யும் ஒருவனும் நம்மில் கை போடாதபடிக்கு தேவன் நம்முடன் இருக்கிறார் என்பதை அங்கே அறிவிக்கப்படுகிறது. தீங்கு செய்யும்படி ஒருவனும் நம்மில் கை போடாதபடி தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, தீங்கு அணுகக்கூடாது, தீங்கு என்னை தொடரக்கூடாது, தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது என்று சொல்லி யாபேஸ் தன்னை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்துக் கொண்டது போல நம்முடைய வாழ்க்கையிலேயும் பலவிதமான தீங்கு நமக்கு நேரிடுகிறதா? ஒருவேளை தேவனே தீங்கை வர வைத்தாரா? அப்படியானால் நம் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம், தீங்கிலிருந்து விடுவிக்கப்படுவோம். தீங்குக்கு தேவன் மனஸ்தாபப்படுகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். தீங்கு நம்மை துக்கப்படுத்தாதபடி கர்த்தர் நம்மை காக்க வல்லவராயிருக்கிறார். அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். சர்வவல்லமையுள்ள தேவனே, இந்த யாபேசுடைய ஜெபத்தினுடைய 4வது பகுதியை இந்த நாளிலே பார்க்க உதவி செய்தீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். யாபேசுடைய உருக்கமான வேண்டுதல், விண்ணப்பம், ஜெபம், தீங்கு என்னை தொடரக்கூடாது, தீங்கு என்னை ஆண்டவரே எனக்கு வரக்கூடாது, தீங்கு வந்தால் நான் துக்கமாகி விடுவேன், ஆகவே தீங்கு வரும்போது நான் துக்கப்பட்டு விடுவேன், ஆகவே தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி நீர் என்னை காக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டது போல ஆண்டவரே, இதோ நாங்களும் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஒருவேளை தீங்கின் தன்மையோடு கூட இருப்பார்களே, ஆனால் கர்த்தாவே நீர் மனம் இறங்கி
அன்றைக்கு மோசேயினுடைய ஜெபத்திற்கு மனம் இறங்கி அவர்கள் மேல், இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் தீங்கை வரப்பண்ணாதபடி காத்து கொண்டீரே, அதுபோல நீங்க காக்கும்படியா ஜெபிக்கிறேன். தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் தானே, தயவாய் மனம் இறங்கி ஆண்டவரே, துன்மார்க்கனால் வரும் தீங்குக்கு இவர்கள் விடுவிக்கப்படவும், ஒருவேளை இவர்களே துன்மார்க்கமாய் இருந்து தீங்கை வருவித்துக் கொள்வார்களானால் அந்த துன்மார்க்கத்தை விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்படியே நீங்க செய்து ஆசீர்வதிக்க முடியாது வேண்டிக் கொள்கிறேன். எங்கள் ஜெபத்துக்கு நீர் பதில் கொடுப்பதற்காக நன்றி சொல்கிறேன். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.